சிம்மம் ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 26 நாட்கள், ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை சுக்கிரன் குரு இணைவு பெற்று உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமரப்போகின்றார்கள். அப்போது 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைவதால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி யார் அப்படின்னா, அதாவது இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணப்படி 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தோட அதிபதி, அதே சமயத்தில் 10க்குரிய தொழில் ஸ்தானத்தோட அதிபதியும் தான் இந்த சுக்கிர. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பகவான், அந்த சுக்கிர பகவான் இப்போது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் போயிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்போது முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் தனக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போயிட்டு அமர்கிறது. அப்போது உங்களுடைய முயற்சிகள் நன்றாக இருக்க போகின்றது. சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் கடந்த 2-3 மாதங்களாக ஏதோ ஒரு வகையில் ஒரு தொந்தரவாக இருந்த விஷயங்கள் இப்போது சிறப்பு அடைய போகின்றது. அந்த கருத்து வேறுபாடு எல்லாமே மறைய போகின்றது அப்படின்னு அர்த்தம். அப்போது சகோதரர்களுக்காக ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்களை உங்களுடைய ஆழ் மனதில் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில். அதே சமயத்தில் பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. ட்ராவல், அதாவது சிறு தூர பிரயாணங்கள் மூலமாக ஒரு அனுகூலம், ஒரு ஆதாயம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போது வியாபாரத்தின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. நல்லதாக, அதாவது சுக்கிரனும் குருவும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா லாபஸ்தானத்தில் இருக்காங்களா, அதுவும் புதன் வீட்டில் இருக்காங்களா, அப்போ புத்திசாலித்தனத்தை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை, எந்ததொரு இடத்துல எதை பேசணும், எதை செய்யணும் என்கின்ற ஒரு அறிவுபூர்வமாக இந்த மாதம் அழகாக அற்புதமாக சிம்மராசி அன்பர்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன, கொஞ்சம் மனசு சஞ்சலப்படும், மன ரீதியாக குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். பட் செயல்படக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது திருப்தி அடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கூட சில சண்டைகள் அப்படிங்கிறது வருதுங்கள்ல, இப்போ வீடு பக்கத்தில் இல்லை ஏதாவது உங்கள் நிலத்துக்கு பக்கத்தில் சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறத பொறுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே அது இப்போது சால்வ் ஆகும். இப்போது பெரியதொரு பாதிப்பில் இருந்து அந்த ஒரு விஷயத்தில் இருந்து அப்படியே மறந்துடுவீங்க. அதில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அமைப்புகள், ஒரு சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறத உருவாக்கும். அதே மாதிரி பத்திர பதிவு அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். பதிவு, 3ஆம் இடம் அப்படிங்கிறது பதிவு. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது வீட்டுக்கு காரகன். அப்போது லாபஸ்தானத்தில் இருக்கார்.
குருவோட யோகாதிபதியோடு சேர்ந்திருக்காரு. அப்போது பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டம் சிறப்பு பெறும். ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம், நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள், அதே சமயத்தில் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, வீட்டை அழகாக படுத்துவது. சுக்கிரன் அப்படிங்கிறது அழகு. அப்போது வீட்டை அழகுபடுத்துவது, சொந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு பெறும். அதே மாதிரி இயற்கையிலேயே சிம்மம் ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதி தான் சுக்கிரன். அவர் போயிட்டு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ கலைத்துறையில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக கலைத்துறையில் எந்த கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னா மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு கதை, கட்டுரை, வசனம் எழுதுவது, இது எல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் என்பது சிறப்பு பெறும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை உருவாக்கும். அதே மாதிரி இந்த மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆவது, ஒரு சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகிறது அல்லது மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறது, அங்கே பேசுவது. ஸோ இது எல்லாமே மீடியா என்ட்ரி ஆவது, தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வது. உங்களுடைய விளம்பரம் உங்களுடைய கம்பெனி விளம்பரமாக இருக்கலாம், அல்லது தாங்கள் இதுவரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்தால் கூட இப்போ வெளியில் தெரியக்கூடிய ஒரு தன்மை, யூடியூப்பில் பிரபலமாவது. ஸோ இந்த மாதிரி தன்னை வெளிக்கொணரக்கூடிய அம்சங்கள் இந்த ஒரு காலகட்டம் என்பது சிறப்பு பெறும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 10ஆம் அதிபதி தான் சுக்கிரன். அவர் போயிட்டு லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ லாபம் கொடுக்குமா இல்லையா? நிச்சயமாக லாபம் என்பது கொடுக்கும். எந்த தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்களோ, சிம்மம் ராசி சிம்மம் லக்ன அன்பர்கள் எந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த தொழில் மூலமாக இந்த ஒரு காலகட்டம் உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு வேலையால் ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஜாபில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடும். ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது கொடுத்தாங்க அப்படின்னா அதை திறம்பட செய்யக்கூடிய அது சுக்கிரன் குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டம் நிச்சயமாக உருவாகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து அப்படிங்கிறதும் கிடையாது. அப்போது வேலையில் இருக்கின்றவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அல்லது நீங்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வேலை இல்லாத இந்த சிம்மம் ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். இந்த ஒரு காலகட்டம் சுக்கிரன் பெயர்ச்சிக்கு அப்புறம் நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக எப்போ அப்படின்னா இந்த ஜூலை மாதம் 26 இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் 26 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 20 வரைக்கும் 26 நாட்கள் பணம் விஷயத்தில் சிறப்பு தரும். ஏன் இதை பணம் சிறப்பு பெறும் அப்படின்னா சுக்கிரனும் குருவும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதுவும் எங்கன்னா லாபஸ்தானத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ பணம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்தே தீரணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி சார் பணம் கொடுக்கும்? இது ஒரு வேலையின் மூலமாக நல்லது ஒரு தனம் வருவாய் பெறுவீங்க. இல்லை வியாபாரத்தில் இந்த மாதம் திடீர்னு ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலில் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சி கொஞ்சம் காசு சேரக்கூடிய ஒரு தன்மை. ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நீங்கள் செயல்படக்கூடிய விதத்திற்கு ஏற்ப இந்த ஒரு மாதம் ப்ளஸ்ஸாக அமையும். போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா சிறப்பு தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா குரு என்பது பெரும் பணக்காரன், சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு கையிருப்பு பணக்காரன். ஸோ இந்த இரண்டு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றிணைந்திருக்கும் போது பணம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அந்த குரு சுக்கிரன் இணைந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால குரு ஒரு அணியாகவும் சுக்கிரன் ஒரு அணியாகவும் செயல்படுவதனால எதிர்த்தன்மை கொண்டவர்கள் என்பதனாலையும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். எச்சரிக்கை அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் 26 ஜூலை மாதம் 31 இந்த ஒரு காலகட்டத்தில் செவ்வாயினுடைய சாரத்தில் பயணம் செஞ்சுட்டு இருப்பார். இப்போ வரக்கூடிய 10 நாட்கள், இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் சுக்கிர பகவான் சிம்மம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், தகப்பன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மிகப்பெரிய மாற்றத்தையும், வீடு வாகனத்தின் மேலே உங்களுக்கு ஒரு நல்லதொரு பலன் அப்படிங்கிறதையும் தரும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே
இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.